ஹாய் ஹலோ வணக்கம். ஐயனார் துணை நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. நம்ம பாண்டியன் இருந்துட்டு நம்ம நிலாவும் சோழனும் டிவோர்ஸ் பண்ணுறதை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்ச உடனே ரொம்ப ஷாக்கிங்காக வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போன உடனே ரொம்ப கோவமாக சோழனோட சட்டையை பிடிச்சிட்டு ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. எதுக்காகடா என் சட்டையை பிடிக்கிறன்ற மாதிரி சோழன் ரொம்பவே கோவப்படுறாரு. நம்ம பாண்டியன் எதுக்காகடா டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்காக போனேன் அப்படின்ற மாதிரி கேட்கவும் நம்ம சோழனுக்கு ரொம்பவே ஷாக்கிங் ஆகிடுது. நம்ம பாண்டியன் அதை கேட்ட உடனே அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அடிக்க ஆரம்பித்ததும் நம்ம நிலா ரொம்பவே ஷாக்கிங்காக அடிக்காதீங்க, அவரை அடிக்காதீங்க, எல்லாமே என் மேலே தான், அவர் மேலே எந்த தப்புமே இல்லை, நான் தான் டிவோர்ஸ் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம பாண்டியன் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. நம்ம பல்லவன் இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்ற மாதிரி கத்துறாரு. கத்திட்ட உடனே அண்ணி என்ன ஆச்சு அண்ணி, உங்களுக்கு நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் இங்கே வீட்டில் இருக்கிறது கம்ஃபர்டபுளாக இல்லையா, இல்லை நாங்கள் ஏதாச்சும் பண்ணுறோமா, இல்லை எங்கள் அப்பா ஏதாச்சும் பண்ணுறாரா, என்ன ஆச்சு அண்ணி உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நிலா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கஸ்தூரி நிலா இருக்கிறதுனால தான் இந்த வீட்டில் இவ்வளோ ஆட்டம் போடுறாங்க. அவங்க இந்த வீட்டில் நிலா இல்லைன்னா அவங்க அவ்வளோ ஆட்டம் போட மாட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி யோசித்து ஏதாச்சும் பண்ணியே ஆகணும், நிலா இந்த வீட்டை விட்டு போக வைக்கணும் அப்படின்ற மாதிரி யோசித்து நம்ம கஸ்தூரிக்கு ஒரு ஐடியா வருது. என்னென்னா நம்ம நிலாவோட அம்மா கிட்ட போய் இல்லாத பொல்லாததுமெல்லாம் சொல்லி நிலாவை அந்த வீட்டில் இருந்து துரத்தணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்ட உடனே எல்லாத்தையும் அவங்க அண்ணங்கிட்ட போய் சொல்கிறாங்க. சொல்லிட்ட உடனே நான் போயிட்டு அவங்க அம்மாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு அவங்க அம்மாவையும் பார்க்குறாங்க. நீங்கள் யாருன்ற மாதிரி நிலாவோட அம்மா கேட்குறாங்க. நான் உங்கள் பொண்ணை கட்டி கொடுத்துருக்கீங்க இல்லையா, அவங்க ஊர்லேருந்து நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன என் பொண்ணை கட்டி கொடுத்த இடத்துலேருந்து வரீங்களா, என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம நிலாவோட அம்மா சொல்லவும் கஸ்தூரி உங்கள் பொண்ணை அவங்க பொண்ணோட இஷ்டப்படி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அங்கே என்ன ஏதுன்னெல்லாம் விசாரிக்கவே மாட்டிங்களா நீங்கள், உங்கள் பொண்ணு மேலே வச்சுருக்க பாசம் அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி நம்ம கஸ்தூரி கிட்ட கேட்கவும் கஸ்தூரி சொல்கிறாங்க. அதுக்கு நிலாவோட அம்மா நீங்கள் எதுக்கு அதெல்லாம் பேசுகிறீங்க, நீங்கள் யார் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அங்கே நிலா எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கஷ்டத்தை அனுபவிச்சிட்ருக்கா, ஊருக்காரங்கெல்லாம் எவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க, சாப்பாடு கூட வழி இல்லை அந்த வீட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம நிலாவோட அம்மா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போங்க, எவ்வளோ கஷ்டப்படுறா, இவ்வளோ பட்டுறதுலையும் நீங்கள் உங்கள் பொண்ணை அங்கேயே வச்சுருக்கீங்களா, உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போக அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம நிலாவோட அம்மா பெத்த பாசம் விடாமல் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு நிலா வீட்டுக்கு கிளம்புறாங்க. அங்கே போய் பார்த்தா நம்ம நிலா வீட்டில் சண்டை போட்டுட்ருக்காங்க. என்னென்னா நம்ம நிலா டிவோர்ஸ் கேட்டிருந்தா இல்லையா, அதை பற்றி நம்ம குடும்பமே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கு, என்னாச்சு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன, நம்ம நிலாவோட அம்மா நிலா எதுக்காகடி இங்கே இருக்க, எதுக்காக இவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவிச்சிட்ருக்க, உனக்கு ராஜ வாழ்க்கையை நாங்கள் பண்ணி கொடுத்த வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருப்போம் இல்லையா, நீ எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுற, இப்போ கூட ஒன்றும் இல்லை, நிலா எங்கள் கூட வந்துரு நிலா அப்படின்ற மாதிரி நம்ம நிலாவோட அம்மா சொல்கிறாங்க. நிலா நீ எதுக்காகமா இங்கே வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம நிலாவோட அம்மா அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசிகிட்டே இருக்காங்க. நிலாவுக்கு கோவம் இங்கே பாருமா, நீ எதுக்காக வந்தேன்னு ஃபஸ்ட்டு சொல்லு, நீ அவங்களெல்லாம் எதுவுமே கேட்குறதுக்கும் உனக்கு ரைட்ஸ் கிடையாது சரியா, நீ என்ன கேட்குறியா என்ன மட்டும் கேளு அப்படின்ற மாதிரி நிலா சொல்கிறாங்க. நம்ம நிலாவோட அம்மாவுக்கு ரொம்பவே ஷாக்கிங் ஆகிடுது. என் பொண்ணா இப்படி பேசுது, உனக்காக நான் திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்கேன்டி, நீ என்கிட்ட பேசாமல் நீ அவங்களுக்கு வரிஞ்சு கட்டிட்டு வரியா, உங்கள் அம்மான்ற பாசம் உனக்கு கொஞ்சமாவது இருக்காடி, நீ இவ்வளோ கஷ்டப்படுறதாண்டி உன்னை பார்க்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியுமா, உனக்கு யார் சொன்னது அப்படின்ற மாதிரி நம்ம நிலாவோட அம்மா கேட்கவும் எனக்கு தெரியும்டி, என் பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படுறான்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம நிலாவோட அம்மா நிலாவை ஃபோர்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. நிலா போவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.